ஒண்ணுமே இல்லாம தராவிக்கு பின்னாடி சகர் வரையும் சும்மா முழிச்சிருக்கிறது. ஒரு இபாதத்தாக முடித்திருந்தா வேற, மார்க்க விஷயம் பேசப்பட்டு கொண்டிருந்தால் வேற. அதாவது இரவு விடிப்பதற்கு ஒன்னு தொழுபவன் குரான் ஓதுபவன் போன்றவர்களுக்கு அனுமதி உண்டு, முசாஃபிராக பிரயாணம் செய்பவனுக்கு அனுமதி உண்டு, கல்வி கற்கிற மாணவனுக்கு இரவு வெளிக்கு அனுமதி உண்டு, போர்க்களத்தில் இறைவனுடைய பாதையிலே போரிடுபவனுக்கு இரவு வெளிக்கு அனுமதி உண்டு. இவங்களை தவிர வேற யாருக்கும் நைட்டு முடிச்சிருக்க அனுமதி இல்லை. இந்த 4 லிஸ்ட்லயுமே வராது நாம ரம்ஜான்ல முடிச்சிருக்கிறது. இரவு முழுக்க மார்க்கத்திற்கு புறம்பான வகையில் வெறும் இரவு விழித்தல். கேட்டா ரம்ஜான்ல நைட்டு தூங்குறது இல்ல, பிரயோஜனமாக கழிந்தால் அது வேறு. இதெல்லாம் நோன்பினுடைய பரவலான தவறு. இன்னொன்னு, எல்லா நாளுமே ஒருவன் இஷா தொழுகையை தொழுது முடித்தால் பாதி இரவு வணங்கியது போல, ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுது முடித்தால் மீதி பாதி இரவையும் வணங்கியது போல. ஆனா இங்க என்னன்னா, புனித ரமதானிலே கூட இஷாவை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிற நிறைய பேர் ஃபஜ்ரை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதில்லை. ஆனால் ஒரு பாதி இரவினுடைய வணக்கத்தினுடைய நன்மை அந்த ஃபஜ்ரிலே தான் இருக்கிறது. அன்பானவர்களை, நிறைய திட்டமிட வேண்டும். இபாதத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள், திலாவத்துக்கு நேரம் ஒதுக்குங்கள், எளியோர்களுக்கு உதவ உங்கள் காசு பணங்களிலே இருந்து ஒரு தொகையை ஒதுக்குங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வயிற்றுக்கு மட்டுமல்ல, என் உறுப்புகளெல்லாம் நோன்பு வைக்கும் என்று உறுதி எடுங்கள். நினைவில் இருக்கட்டும், இது நமக்கு கடைசி ரமதான் என்கிற சிந்தனையோடு நாம் அணுகினால் நிச்சயமாக வணக்க வழிபாடுகளின் மூலம் இறைவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட புனித ரமதானை நமக்கு அடையச் செய்வான்.